உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நாம் விசுவாசத்துடன் நடந்து ஆண்டவரின் வழிகாட்டுதலை நம்பும்போது நாம் சரியான பாதையில் செல்கிறோம் என்கிற நம்பிக்கை உண்டாகும். வாழ்க்கை பயணம் நிச்சயமற்றதாகவோ அல்லது சவாலானதாகவோ உணர்ந்தாலும் ஆண்டவரின் கரங்கள் நமக்காக வேலை செய்கிறது. அவருடைய சரியான சித்தத்தில் நம்மை வழிநடத்துகிறது. தம்மை தேடுபவர்களின் பாதைகளை செவ்வைப்படுத்துவதாக அவர் வாக்கு பண்ணியுள்ளார். அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். சரியான பாதையில் நடப்பது என்பது ஜெபம், வேத தியானம் மற்றும் அவரது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதல் ஆகியவற்றின் மூலம் தொடர்ந்து தேவனை தேடுவதை குறிக்கிறது. அவர் நம்முடைய நன்மைக்காகவும் அவரது மகிமைக்காகவும் எல்லாவற்றையும் செய்கிறார் என்று விசுவாசிப்போம். அன்பின் ஆண்டவரே, நீர் எனக்காக ஆயத்தம் செய்துள்ள பாதையில் என்னை வழிநடத்தும் தேவனாக இருப்பதற்காக உமக்கு நன்றிகளை செலுத்துகிறேன். எனக்கு இந்த பாதை புரியவில்லை என்றாலும் உம்முடைய வழிகள் உயர்ந்தவை என்றும் உம்முடைய திட்டங்கள் சரியானவை என்றும் நான் நம்புகிறேன். நீர் என்னை எப்படி நடத்தினாலும் உம்மை பின்பற்றவும் பொறுமையாக காத்திருக்கவும் கிருபை தாரும். ஆண்டவரே, நான் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் ஒவ்வொரு அடியிலும் உம்முடைய வழிகாட்டுதலை தேடவும் உம்முடன் இணைந்திருக்கவும் எனக்கு உதவி செய்யும். எனக்கு சந்தேகங்களோ அல்லது கவனச்சிதறல்களோ வரும்போது நீர் என்னுடன் தான் இருக்கின்றீர் என்பதை நினைவில் கொள்ளவும், என் பாதைகளை நீர்தான் இயக்குகிறீர் என்றும் எனக்கு வேண்டிய வெளிச்சம் தருகின்றீர் என்றும் உம்மை நம்பும்படி பலப்படுத்தும். நீர் எப்போதும் உண்மையுள்ளவர் என்பதை உணர்ந்து உம்மில் நான் சமாதானமும் ஆறுதலும் அடையும்படி பரிசுத்த ஆவியானவரின் நிறைவினால் என்னை நிரப்பும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.